வாங்கிக்கப்பா. கேலியன் சூப்பரா இருக்கு பார்க்கவே. பரோட்டா மாதிரியே இருக்கு. பரோட்டா தானா? இவங்களே பரோட்டா மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, சுட சுட. நம்ம ஊரு பொரிச்ச பரோட்டா இருக்குல்ல, அதே மாதிரி பண்ணுவாங்களா இருக்கும். பெங்களூர் சிட்டி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல வந்து இப்பதான் வந்து தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஏற்கனவே நிறைய வாட்டி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய காயே இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்லையானே தெரியல. ஒண்ணுமே இல்ல, காயும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து பேசி தான் போய் வாங்கணும். இங்க இதுல போய் பாக்கணும். இங்க ஒரு லோக்கல் சவி இருக்கு, அங்க இருக்கான்னு பாக்கணும். ஆனா எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும், குவாவா வேணும், பப்பாயா வேணும். அதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது, போய் பார்க்கணும். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கலர் அடிக்கணும். கலர் அடிச்சு ரெடி ஆகும். நவீன் வர நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம், ஒரு மாசம் காலேஜ் பிரேக் அப்புறம் வர காலேஜுக்கு போய் ட்ராப் பண்ணணும். ஏதாவது பண்ணியானா? நோ, நாட் எட். ப்ரிப்பேர்ட்? நோ. ரெடியா? நோ. என்ன சொல்றதுக்கே இல்லை. விட்டேன் நான் போடான்னு. வேற என்ன சொல்ல முடியும்? எடுத்து வைன்னு சொல்லியாச்சு. அவன் இங்கதான் பக்கத்துல போறதுனால தைரியம் தான். விட்டா கூட நம்ம வந்து எதை கொடுப்போம். நாளையில இந்த செமஸ்டர்ல அவனுக்கு வந்து ஒரு மந்த் ஒரு கிளாஸ் வந்து 7:30 AM. பல நாள் மிஸ் பண்ண போறோம். அதான் தெரியுது. லேப் வர என்ன லேப்னு தெரியல. பயாலஜியா இல்ல கம்ப்யூட்டர் லேப் தெரியல. ஏதோ ஒரு லேப். அதுக்கு வேற என்ன ஆக போதும் தெரியல. எழுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்கேன். எழுப்பி விடுன்னா 2 minutes ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி படுக்கிற ஆளு அவன். அதுல வேற குளிச்சுட்டு தான் வெளியே போவான், இல்லைன்னா போக மாட்டான். அது வேற பைதவே. எனக்கு மதியானம் அவனுக்கு முடி வெட்டணும். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்டதான் தவி முடி வெட்டி கிட்ட டேட் கேட்டிருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டான். விவினோட நியூ ஹேர் கட் கொடுத்துச்சு. வீடியோ எடுத்தீங்களா வினா? போட்டோ எடுத்தேன். போட்டோ போடுங்க. நியூ ஃபேஸ் பார்க்கணும். எங்க கட் பண்ணோம்? கிரேட் கிளிப்ஸ் மவுண்டன் ஹவுஸ்ல கட் பண்ணோம். போனாடி தவின் ஃப்ரெண்ட் வெட்டினா நல்லா தான் வெட்டினா. நான் வந்து வேற ஒரு ஹேர் ஸ்டைல் அவன் சொல்லிட்டான். வேற மாதிரி ஏதோ கேட்டுறான்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் வந்து அவனோட முடி மேல வந்து கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல. அவனுக்கு அழகான முடி ஆக்சுவலி. எல்லாமே ஆளும் நல்லா தான் இருக்கான், முடியும் நல்லா தான் இருக்குனாலும் கான்ஃபிடன்ஸ் இன்னும் அந்த ஏஜ் இன்னும் வரல. தவின்கே அந்த ஹை ஸ்கூல் முடிக்கிற டைம்ல தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதனால ஐ திங்க் அது ஒரு ஏஜ் நினைக்கிறேன். இப்ப இந்த மாறுவாங்கல்ல, அப்பதான் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். வீட்டுல போய் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஒயிட் ஹவுஸ்ல இருந்து தவின் வினோதுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு மெயில் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு. நான் சொன்னேன் வினோத் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காரு. சிரிச்சாரு வினோத். ஏன் சிரிச்சிங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீ என்ன சொன்னான்னு சொன்னீங்கன்னா, அவரு வேலை இன்னைக்கு முடியுது, லாஸ்ட் டே அவருக்கு. நாளையில இருந்து நியூ பிரசிடென்ட் வரப்போறாரு. ஸோ என் ஃப்ரெண்டு கோச்சுப்பா, அவருக்கு ஏதாவது அனுப்பலாம் அப்படின்னு அவர் பையனுக்கு ஏதோ ஒன்று அனுப்பியிருக்காரு. ஏன்னா என் பையனை வந்து சிட்டிசன் ஆயிட்டான்ல. சிட்டிசன் தான், பட் 18 வயசு ஆயிடுச்சுல. ஸோ அதனால அவனை ஏதோ கவின்க்கு ஏன் அனுப்பியிருக்காருன்னா, ஜென்ரலா அப்படி அனுப்புவாங்களா இருக்கும். என்ன வந்திருக்கு எனக்கு தெரியல. இப்ப திறந்து பார்த்தா தான் தெரியும். தவின் வந்தோன்னா திறக்கலாம். நான் எங்க வீடியோ அவர் திட்டி வீடியோ போட்டுருவேன்னு பயத்துல அவர் வேலையை விட்டு போறதுக்குள்ள கிடையாது. உண்மையாவே ஜோ பைடன் வந்து அழுதுருப்பாரு. ஐயோ எல்லாம் பண்ணிட்டாங்க நாட்டுக்கு, ஒண்ணு மட்டும் பண்ணலையே, சைந்தவிக்கு லெட்டர் எழுதுனா திட்டிடுவா அப்படின்னு சொல்லி என் மேல இருக்கிற அன்புனாலையும் பயத்தினாலையும் அனுப்பியிருக்காரு. அவங்க நினைக்க போறாங்க இது உண்மையா வரல. உண்மையாவே ஒயிட் ஹவுஸ்ல தான் வந்திருக்கு. திறந்து காட்டுறேன். தேசி டேஸ்ட் அப்படின்னு ஒரு கடை இருந்தது, அங்க ஒரு ஃபுட் ட்ரக். அங்கேருந்து வினோத் வந்து வடா பாவ் அண்ட் தபேலி வாங்கியிருக்காரு. எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் வினோத்? தெரியலையே, சாப்பிட்டு தான் தெரியும். நீ சாப்பிட்டு ஒரு வாய் வேணா சாப்பிட்டு சொல்லு. மாதுளம் பழம் ஃபோட்டோல இருந்து இதில் காணவே காணும். இருக்கா? நம்ம பெஞ்ச் மார்க் என்ன ப்ராஜெக்ட் அது மாதிரி இருக்கா? அட்லீஸ்ட்
ஓகேவா இருக்கா? க்ளோஸாக இருக்கு. எதற்கானது கொஞ்சம் கம்மி, அதை விட கம்மி தான். ப்ரொஜெக்டாவோட இது கம்மியாக இருக்குன்ற. ப்ரொஜெக்டாவோடது மேலே, ஏன்னா அது ஹோம்மேட் ஃப்ரெஷ்ஷாக, அது வேற. இது வந்து க்ளோஸ் இனஃப். இது வரைக்கும் நம்ம இந்த ஏரியாவில் சாப்பிட்டதில்ல, இது க்ளோஸ் இனஃப். வடைப்பாவ், வடைப்பாவ் வந்து இந்த மிளகா பவுடர் வச்சுக்கோ. ஓகே, வடைப்பாவு மாதிரி இருக்கு. வடைப்பாவு ஸ்டார் சாட்டில் சாப்பிட்ட வடைப்பாவு மாதிரி இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது நம்பர் 1. இது வந்து அதுக்கு அடுத்தது, பட் க்ளோஸ் இனஃப். இந்த ஏரியாவில் இருக்கிறதுல இது ரெண்டுமே குட். இங்கே வந்து ஒரு பரோட்டா கடையில், பரோட்டா ஒரு ஏஷியன் கடையில் பரோட்டா விற்றாங்க. இங்கே வந்து இது அந்த கிரீன் சில்லி போட்டு, கிரீன் ஆனியன் இங்கே வாங்க. இந்த அது போட்டதுன்னு அவங்க ஒரு பைட் சாப்பிடுங்க. பரோட்டா வி ஒரே ஒரு பைட் இங்கே வா. நியூ ஹேர் ஸ்டைல் காட்டல நான் வீடியோவில். எப்படி இருக்கு? நார்மல் பரோட்டா மாதிரி தான் இருக்கு. நார்மல். அப்போ பைட் எடு, இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ். எனக்காக சாப்பிடு. இது வந்து அவங்களுக்கு வாங்கின டிக்கி தான். நல்ல இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கோம். போர்க் இருக்குது, சிக்கன் ரெண்டுமே இருக்குது. நான் வாங்கினது வந்து போர்க். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. பார்பெக்யூ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பார்க்குறேன் பின்னால் இருந்து என்னோட இதுலேருந்து ஒரு பைட் எடுக்கிறாங்களே இவங்க. கொடுக்கலாமா வேணாமா? ஸ்வீட். Why do you like the pork than chicken? In the stick, you like pork stick, right? You like both, okay? But we got only pork, okay? It's good. Try it. Tell me. எவ்வளோ நேரம் கிடைக்குது? But I feel like chicken will be more dry, right? இது வந்து பனானா. நேர்ந்தம் பழம், right? பனானால பண்ற ஒரு டெசர்ட். இதெல்லாம் என்ன cuisine இது ஆக்சுவலி? அது பேர் என்ன? பிலிப்பினோவா? பிலிப்பினோ தான். நம்ம பேரை வச்சு பிலிப்பினோ தான் அவங்க சொன்னாங்க. இது பேர் டூரான். பிலிப்பினோ. லும்பியா, சூரான். லும்பியாவான்னு லும்பியான்னு தெரியல. டூரானான்னு தெரியாது. ஏதோ நாங்க அவனுங்க நம்மளை பார்த்து சிரிப்பானுங்களா இருக்கும். இஷ்டத்துக்கு ஏதோ ப்ரொனன்சியேஷன் பண்ணுது. இந்த ஓரத்தை மட்டும் கடிங்க வேணும். ஸோ உள்ளுக்குள்ள வந்து பனானா இருக்கும். பனானாக்குள்ள சுகர் போட்டிருப்பாங்க லைட்டாக போட்டு ஒரு மாவு மாதிரி ஒரு இதில் ரேப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பழம்பொரி மாதிரியே இருக்கும். எக்ஸாக்டாக பழம்பொரி மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பழம்பொரியோட பெட்டராக இருக்கும். பழம்பொரி வந்து கொஞ்சம் பஜ்ஜி ஸ்டைலில் இருக்கனால ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட். பெரிய சங்க் இது வந்து சின்ன சங்க் வரும். டேஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இருக்கலாம் மேபி. ஞாபகம் பழம்பொரி டேஸ்ட். அது வந்து ஸ்வீட்டராக இருக்கும். அதனால எனக்கு அது பிடிக்கும். மேபி. இது மேலே வந்து ஒரு சுகர் சிரப் மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு அவ்வளோ ஆக மொத்தம். ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவீங்கன்னா இந்த டூரான் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நம்ம மவுண்டன் ஹவுஸ் ஃபேமஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல இருக்கும். ஏய் வந்து சாப்பிட்றா மிச்சத்தை. ஓகே, ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்கும். நீங்கள் தான் பெரிய ரிவ்யூவர் ஆச்சே, சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இது மேபி இது ஃபுட் ட்ரக்னால ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். வாட் யூ மீன்? இன்னும் வேஸ்ட் ஆகிடும். இந்த 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 இதில் விற்கிற அளவுக்கு தான் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றேன். டேஸ்ட் எப்படி இருக்கு கம்பேர் டு ப்ரொஜெக்டாஸ் தாபேலி? நீங்கள் சொல்கிற ப்ரொஜெக்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இட்ஸ் பிரிட்டி க்ளோஸ் இனஃப், நாட் பேட். ஆனால் அப்படியே அந்த மிக்சரு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரெஷ் போச்சுன்னா கஷ்டம். பட் நல்லா இருக்கு, நாட் பேட். Come on, I'm waiting for your review, வினோத். ஒரு டிஷ் மெல்றதுக்குள்ள இன்னொரு டிஷ் என்ன ரிவ்யூ கேட்பீங்கல்ல, உங்களை நான் இப்போ அதே மாதிரி பண்றேன். சொல்லுங்க, கமான். I'm still waiting. நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி இதுவும். ஆனால் இல்லை ஓகே, நல்லா தான் இருக்கு.
இது எப்படி ஒரு ரிவ்யூவரோட ரிவ்யூவா இருக்க முடியும்? ரேங்க் எனக்கு பண்ண தெரியல, பட் ஆனால் இது நல்லா தான் இருக்கு. நான் என்ன எனக்கு ஒன்றும் தான் பண்ண தெரியாது, ஆனால் நான் ரேங்க் பண்ணலையா? ம் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போய், நல்லா எனக்கு மறந்துடுச்சு. போய் அதாவது ஒரு அளவு இல்லையான்ற, நீ உருட்டுற உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? சொல்லுங்க. நிஜமா எனக்கு ஞாபகம் இல்லை. சரி ஓகே, உங்க வாழ்க்கையில ஒரு வடை பாவ் சாப்பிட்டுருப்பீங்கல்ல? நான் பாம்பே சாப்பிட்ட மாதிரி எதுவுமே இல்லை. அது வேற பாம்பே சாப்பிட்ட டேஸ்ட் சிம்பிளா இருக்கும். அதில் சட்னி தடவி இருப்பாங்க. இந்த சட்னி நான் கேனாட் ஃபீல் இட், பட் நீ சொன்ன மாதிரி இட்ஸ் பிரிட்டி க்ளோஸ் சொல்லலாம். ஆனால் வந்து நான் பாம்பே போனதில்ல, எனக்கு இல்லை பாம்பே மாதிரி கிடையாது. இதெல்லாம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கு. பாம்பே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதான் இங்க இப்போ இங்க சாப்பிட்ட ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பழைய ரெஃபரன்ஸ். ரீசெண்டா எங்க சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இது ஒன்று சொல்லலாமா? வடப்பா பிடிக்கும் எனக்கு. வேற சாப்பிட்டல பானிபூரி, பேல்பூரி, ம் வடப்பாவ், தபேலி ம் பிடிக்கும். டாப் மோஸ்ட் எது? எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே சாப்பிடுவீங்க அதான் பிரச்சனை எனக்கு. இல்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. சாட்ல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. பேல்பூரி, பானிபூரி, பானிபூரி, பேல்பூரி சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு பிட்வீன் தி டூ. It depends on the day, mood. சொல்லுங்க. still time is running. எனக்கு தெரியாதுப்பா. I don't know. கட் பண்ண போ. அதெல்லாம் இல்ல, சொல்லுங்க. வினோதோட இப்ப தெரியுதா மக்களே? see what I'm dealing with. It's very difficult to make him choose something. வெயிட் பண்ணு. நான் வந்து I am so user friendly. நான் என்ன, நீ என்ன கம்ப்யூட்டரா? யூசர் ஃப்ரெண்ட்லியா? வெப்சைட்டா நீங்க? கிளையன்ட் ஃப்ரெண்ட்லி. எல்லாமே ஓகேன்ற. எந்த ஐட்டம் வேணாலும் நான் சாப்பிடுறேன். எந்த ஐட்டம் இருந்தாலும் வாங்கணும் நான் சாப்பிடுறேன்ற. நீ ஸ்பெசிஃபிக்கா ஒன்று பிக் பண்ண, நான் எது பிக் பண்ணன்ற? என்ன அவைலபிளோ வீட்டு choose one. வை ஐ வில் ஈட் எனிதிங். இப்போ ஸ்பெசிஃபிக்கா சாப்பிடுறவங்க தான் அதெல்லாம் இதா இருக்கணும்னா, பட் அது அவங்க டிஃபைன் பண்ணலாம். எனக்கு இதுதான் பிடிக்கும், இதை பிடிக்கும். ஐ ஈட் எவ்ரி சிங்கிள் திங். மெனுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஐ டோன்ட் ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இது வாட்டர்மெலன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். பிடிக்குமா? பிடிக்காது, சாப்பிடுவேன். அது டிஃபரெண்ட் கொஸ்டின். இப்ப கேக்குறல பிடிக்குமா பிடிக்காதான்னு. அதுக்கே ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது. இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு 40 பவுண்ட் குறைச்சேன். எப்படி குறைச்சேன்னா, இந்த மாதிரி அந்த டைம் ஜிஎம் டயட்னு ஒன்று வந்து ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அது மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா சூப் குடிக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா வாட்டர்மெலன் சாப்பிடணும், ஒரு நாள் ஃபுல்லா அது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்டு எனக்கு அதுல ஒரு அவர்ஷன் இருந்துச்சு. அதனால எனக்கு பிடிக்காது. தவிர வாட்டர்மெலன் ஜென்ரலா ஐ வில் ஈட். இட்ஸ் நாட் தட் ஐ வில் நாட் ஈட், பட் ஐ பிகாஸ் ஆஃப் மை மைண்ட் ஹேஸ் தட் அவர்ஷன். அதை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் ஐ வில் ஈட். இஃப் யூ வாண்ட் டு ஈட், ஐ வில் ஈட். எனக்கு என்ன பிடிக்கும் சாட்ல? பேல்பூரி, டிக்கி பூரி. நோ, அதெல்லாம் சும்மா பேல்பூரியா? பேல்பூரி, அதுவும் A to B ல சென்னையில பண்ணுவாங்கல்ல, ஸ்வீட் மிளகாத்தூள் போட்டு. இல்ல ஸ்வீட், அந்த ஸ்வீட் டாமினன்ட்டா மிளகாத்தூள் லைட்டா இருக்கும். ஆமா, புளிப்பும் டாமினன்ட்டா இருக்கும். நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைல், நாட் த கங்கோத்ரி. இது கங்கோத்ரியா? தட்ஸ் தமிழ்நாடு ஸ்டைல் ஆல்சோ. கங்கோத்ரி சென்னையில தானே இருக்கு. அது இப்ப தான் அதுவும் இல்ல, அதான் தே சேஞ்ச். ஸ்வீட் ஃப்ளேவர் அதிகமா இருக்கணும், டாமினேட்டா. ஆமா, டாமினன்ட்டா இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு அப்படிதானே? அது இருந்தா பிடிக்கும். பானிபூரி எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பானிபூரி. பானிபூரியில வந்து எனக்கு மிக்ஸ் ஆகணும். ஆஃப் ஸ்வீட் ஆஃப் இது இருந்தா காம்பினேஷன் பேலன்ஸ் இருக்கும். I will eat one. Sweet சாப்பிட மாட்டேன், ஃபுல் இது காரமா. For me, no. I don't like this vada pav. I'm okay with the belly. சின்ன வயசுல Prajaktas. சின்ன வயசுல நான் ஒரு மேபி நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல 10th 11th அந்த டைம்லலாம் பட் ரோட்ல அந்த வீடு, எங்க வீடு பட் ரோடு. ஸோ பட் ரோட்ல வந்து காசி தேட்டருக்கு அப்படியே அந்த கோயம்பேடு அந்த ரோடு வழியா போனோம். கத்திப்பரா ஜங்ஷன் அங்கே வீடு பக்கத்து தான் இருக்கு. ஸோ அங்கே வந்து அப்படியே அந்த ரோடு நடந்து போனோன்னா காசி தேட்டர், அந்த உதயம் தேட்டர், அந்த காம்ப்ளெக்ஸ் அங்கெல்லாம் இருக்கும். அங்கே தான் வித்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க. அது சாப்பிட்றதுக்கே போயிட்டு நடந்து போயிட்டு இல்லை சைக்கிளில் போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வரும். அப்படி ஃப்ரெண்ட்ஸோட போனால் இந்த மாதிரி கங்கோத்ரி அதெல்லாம் போவோம். நானும் போய் கறியாக சாப்பிட்றேன்னா இந்த மாதிரி போற இடத்துல அந்த மாதிரி ஒரு கடையில் தான். நான் அந்த ஏரியாவில் வளர்ந்தனால அங்கே சாப்பிட்டேன். ஆனால் இப்போவும் எனக்கு பிடிச்சது ஹாட் சிப்ஸ், பாண்டி பஜார் ஹாட் சிப்ஸோட பேல்பூரி. நானும் அம்மாவும் போய் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் இப்போ இல்லை, இந்த வாட்டி போனப்போ பார்த்தா அந்த கடை மூடி இருந்தது. நிறைய இந்த லோக்கல் கடைகளை காணும். ஏன்னா நான் கூட ஃப்ரைட் ரைஸ் அவங்க வீட்டு போகிற ஒரு லோக்கல் கடை இருக்கு. ஒரு அண்ணா ஸ்டான்லின்னு ஒரு அண்ணா இருக்காரு, அவர் கடை வச்சிருந்தாரு. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார்ல, அந்த கடையை மூடி இருப்பாரு. அந்த ஸ்டான்லின்னு அவர் பேரு. அவர் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவார்,
ஜென்ரலா அவுட் சைட் ஃப்ரெண்ட் வர நான் வந்து கரெக்டா ஈவினிங்ல வந்து ஃப்ரைட் கார சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படிதான் இருக்கு. எனக்கு இப்போ சாப்பிடுங்க, உங்களை நம்பிதான் வாங்கினேன் நான். நீ தான் கார சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. போதும், கட் பண்ணப்பா. சரி போ, பாய். 6 minutes 24 secondsக்கு வினோத் தான் இன்னைக்கு எல்லாரும் பாத்துருக்காங்க. ப்ளீஸ் கட் பண்ண கூடாது, இந்த வீடியோ அப்படியே போடணும். ஓகேயா? சரி, கட் பண்ணாம போறேன். பயங்கர வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களா? என்ன பண்றீங்க வினோத்? சொல்லுங்க. நம்பர் குறைஞ்சிருக்கா வெயிட்ல? நம்பர் அந்த அளவுக்கு உனக்கே அது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்க. நான் ஏதாவது பண்ணாத குறையும், எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி குறையும்? சரி, எதுவுமே பண்ணாம இப்படி வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. என்ன ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தீங்களா? அதை சொல்லுங்க, சீக்கிரட்டை சொல்லுங்க, எனக்கு தெரியும். அது என்ன? இல்ல, டின்னர் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கட் பண்றேன்னா நான் லைட்டா சாப்பிடுறேன். பிரெட், சீஸ், முட்டை, ஃப்ரூட்டு. முடிஞ்ச அளவுக்கு டின்னர் மட்டும் நம்ம குறைச்சிக்கிட்டேன். லஞ்ச் எனவே ஒரு வேளை தான், லஞ்ச் மட்டும் தான் சாப்பிடுறோம், அது மட்டும் ரைஸ் சாப்பிடுறோம் இப்போதைக்கு. அதான் நான் ஒர்க் அவுட். முக்கியமானது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? அதை சொல்லவே இல்லையே. ஸ்வீட்ஸை கட் பண்ணிட்டீங்க. ஸ்வீட் கட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா ஸ்வீட் கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வாக்கிங் ஏதாவது போனாதான் டிராஸ்டிக்கா குறைக்கணும்னா வாக்கிங் போனோம். ஆனால் எல்லாரும் மாதிரி ஜனவரியில் ஆரம்பிச்சு பிப்ரவரியில் நிறுத்திட வேணான்றதுனால நான் ஸ்டார்ட்டே பண்ணாம இருக்கேன். ஒண்ணுமே பண்ணாமலே வெயிட் எப்படி குறைவீங்க? சாப்பிடுறதா. ஸோ சாப்பாடு தான் மெயின். உணவே மருந்து, மருந்தே உணவு மாதிரி ஆயிடும். உணவே மருந்தா நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, இல்லைன்னா மருந்தே உணவு ஆயிடும். ஸோ என்ன பண்ணாலும் சாப்பாடை கட் பண்ணாதான் குறையும். ஓகே, இது ஆல்ரெடி நான் சொன்னல, நம்ம இது ஆல்ரெடி 40 பவுண்ட் 50 பவுண்ட் குறைச்சிருக்கோம். இதுல ஏன்னா நம்ம இன்டேக் எவ்வளவோ, நம்ம 3500 கேலரிஸ் நம்ம என்னைக்கு கட் பண்றோமோ நம்ம ஆக்டிவிட்டில இருந்து, அப்பதான் 1 பவுண்ட் குறையும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு நீங்க 1 பவுண்ட் குறைக்கிறோன்னா உங்களுடைய டெய்லி இன்டேக் குறைக்கணும், கேலரி ஓவரால் இன்டேக் கேலரி குறைக்கணும், இல்ல நீங்க பர்ன் பண்ற கேலரி இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த பர்ன் பண்ற கேலரியை 2000ல இருந்து ஒரு நாளைக்கு 2000 கேலரியை வந்து சாப்பிட்டு இறக்கிறதுல இருந்து ஒரு 1500 வச்சிருக்கீங்கன்னா அந்த 500 ஆகும்ல. 7 நாள் அந்த 500 வரும்போது 3500 கேலரியா மாறும். அந்த 3500 கேலரியை நீங்க கட் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு பவுண்ட் குறையும். இதுதான் ஜென்ரல் லாஜிக். இதுல நீங்க எப்படி வேணா, இப்போ சில பேர் சீக்கிரமா குறைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1500 டயட், 1100 கேலரி டயட் ஒரு நாளைக்கு. இந்த சினிமாலங்கெல்லாம் நியூட்ரிஷனிஸ்ட் வச்சு, டாக்டர் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு அந்த வசதியெல்லாம் ஜென்ரலா இருக்காதனால நம்ம ஓரளவு ஒரு குவாலிட்டியா சாப்பிட்டுட்டு, அந்த நிறைய ஆப் இருக்கு அதுல, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை போட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி, ஒரு வேலையும் ஃபிட்னஸ் பால் அது பேரு, அந்த ஒரு ஆப் இருக்கு. இல்ல நிறைய ஆப் இருக்கும். இப்ப இது ஒரு ஆப் இல்ல, இப்ப நிறைய தெரிஞ்சது அது பெட்டர் மீ ஆப் கூட இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு. ஸோ அதுல போட்டுட்டா நம்ம என்ன சாப்பிட்றோம், அதோட கேலரி என்னன்னு அப்ராக்சிமேட்டா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு வேலையை நம்ம போட்டே வந்தோம்னா நமக்கு ஈவினிங்குள்ள எவ்வளவு சாப்பிடணும் ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 1500, அப்போ ஒரு வாரத்துக்கு 1 பவுண்ட் குறையும்னு ஒரு டார்கெட் வச்சுட்டோம்னா, ஸோ மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு 500 இல்ல லஞ்ச் மட்டும் தான் சாப்பிட்றோம்னா 800 900 கூட சாப்பிட்டுட்டு ஈவினிங் மிச்சம் ரிமைனிங் ஒரு 400 500 சாப்பிட்டோம்னா அப்போ அந்த ரேஞ்ச் குறையும். ஆனால் அதில் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். நீங்கள் கார்பு சாப்பிடணும், கரெக்டாக ப்ரோட்டீன் சாப்பிடணும், உங்களுக்கு எல்லா விட்டமின் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தாக பாதிக்காது. இல்லைன்னா என்ன பண்ணா சம்டைம்ஸ் நான் வேற இது மட்டும் சாப்பிட்றேன், சாதத்தை கட் பண்ணுறேன், எல்லாத்தையும் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் தண்ணி அது மாதிரி குடிச்சோன்னா மூஞ்சி அடி வாங்கிடும். மூஞ்சி அடி வாங்கினா மூஞ்சி கோ அப்படி ஆகிடும், ஒட்டின இடம். உங்களுக்கு ஹெல்த் மீன் சம் போன் டெஃபிஷியன்சி, ஏதாவது டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சு. ஏன்னா லூசிங் கட்டிங் சம்திங் டோட்டல் அண்ட் ஈட்டிங் ஒன்லி ஒன் ப்ரோட்டீனோ வெஜிடபிள் ஏதோ ஒன்று தான் சாப்பிட போகிறோம். அப்போ அப்படி சாப்பிட்டோன்னா வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால நீங்கள் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். அதே நேரத்தில் அந்த குவாலிட்டிக்கு அந்த கேலரி வைஸும் நீங்கள் கட் பண்ணணும். சில பேர் கீட்டோன் அதிகமாக ஃபேட் வச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து வேற கான்செப்ட்லாம் இருக்கு. ஆனால் அந்த கான்செப்ட் நான் சொல்றேன். நான் சொல்றது நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஐட்டமே ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி சாப்பிடணும். 3 தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 தோசை சாப்பிடணும். ஒரு பிளேட்ல 2 வாட்டி சாதம் போட்டீங்கன்னா நீங்க 1 வாட்டி சாதம் போட்டுக்கணும். அந்த மாதிரி கட்டிங் half of what you are eating currently. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேலன்ஸ்டா எல்லாத்தையும் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைபர் எல்லாமே சாப்பிட்டுக்கணும். ஸ்வீட் தவிர வேற ஏதாவது கட் பண்ணீங்களா? இல்ல மத்தெல்லாம் நார்மலா தான் சாப்பிடுறீங்க? நான் ஸ்வீட் மட்டும் தான் இப்போதைக்கு கட் பண்ணியிருக்கேன். மத்த எல்லாம் நார்மலா சாப்பிடுறீங்க. ஒயிட் ரைஸ் நம்ம ஜென்ரலா சாப்பிட மாட்டோம். ஆஃப் கோர்ஸ் பிரியாணி சாப்பிட்டா வில் ஈட். அதுவும் பிரியாணி சாப்பிட்டா வில் ட்ரை டு ஈட் சீரக சம்பா பெட்டர் தென் த பாஸ்மதி ரைஸ். இல்ல அப்படி இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு டயட்ன்ற பேர்ல வெஜிடபிள் அது இது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டடா போறாங்கல்ல, அப்படி போகணுமா? அப்படி பண்ணாமலே குறைக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலா மாறுற வரைக்கும் நம்ம கரெக்டா பேலன்ஸா இருக்குது பெட்டர். இப்ப லைஃப் ஃபுல்லா இதான் பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டா இருந்தா நமக்கே பெட்டர். நான் சொன்ன மாதிரி இப்ப நான் லைஃப் ஃபுல்லா நான் வெறும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துருவேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுல வேற எதுவும் இருக்காது. அதுல பொட்டாசியம் அந்த மாதிரி சில ஐட்டம் தான் இருக்கும். அது மாதிரி ஒரு ஃப்ரூட் ஏதாவது ஒன்று நான் இது மட்டும் தான் சாப்பிட போறேன், இல்ல ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் சாப்பிட போறேன், மிக்ஸ்டா இருக்குன்னா எனக்கு தெரியல. ஐ எம் அகேன்ஸ்ட் ஆல் த ப்ரோட்டீன் மில்க் ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன். ஐ எம் சம்ஹவ் அது எனக்கு அது என் மைண்ட்ல வந்து
ப்ரோட்டீன் இருந்தா கூட சரி, ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு ஈட் சம்திங் அவுட் சைட் த ஃபுட். ஃபுட்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் சாப்பிடணும்னு நினைப்பேன். அதுலேயும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம், நம்ம ஜென்ரலாக வளர்ந்துருப்போம்ல, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது நமக்கு நல்லது. ஸோ நம்ம சாப்பிட்றதே பேலன்ஸாக சாப்பிட்டுக்கணும். நீங்கள் மீட்டோ இல்லை ப்ரோட்டீனு இல்லை வெஜிடபிள்ஸ், ஃபைபர் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஐட்டமாக நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டீங்கன்னா அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த 1500 கேலரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்க, ஒரு 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 நாளைக்குன்னு வச்சுட்டோன்னா 3500 கேலரி நீங்கள் சேவ் பண்ணோன்னா கட் பண்ணணும். நம்ம கேலரி பேர்ன் பண்ணணும். மேபி ஒரு 200-300 கேலரி வாக்கிங், அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள் கரெக்டான ஐட்டம் சாப்பிட்டோன்னா 1500 கேலரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா 500 கேலரி சேவ் ஆகும். ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் 1 பவுண்டு குறைப்பீங்க. தட்ஸ் கேரண்டீட். அதான் நம்பர். நீங்கள் என்ன பண்ணாலும், யார் டாக்டர் கிட்ட போனாலும், நீங்கள் என்ன பண்ணாலும், திஸ் இஸ் த ஃபேக்ட். நம்பர் மட்டும்தான். இந்த இன்டேக்கு வர்சஸ் த பேர்ன், எவ்வளோ பேர்ன் பண்ணுறோம், எவ்வளோ இன்டேக் சாப்பிட்றோம், அந்த மிச்சம் எவ்வளோ கேலரி நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அது வந்து 3500 என்னைக்கு மாறுதோ. இப்போ 2 பவுண்டு ஒரு வாரத்துக்கு குறைக்கணும்னா அப்போ நீங்கள் டிராஸ்டிக்காக பண்ணணும். அப்போ தட் மீன்ஸ் 7000 கேலரி கட் பண்ணணும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற அதே 1500 கேலரி வச்சுக்கணும், இன்னொரு 500 கட் பண்ணுவீங்க, அதில் 1 பவுண்டு குறையும். இன்னொரு 500 பவுண்டுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்டோ ஃபிசிக்கல் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கணும், ஹெவியாக பண்ணணும். இல்லை சாப்பிட்றது இன்னொரு 1200 கேலரியாக குறைக்கணும். குறைச்சிட்டு 800 அதில் சேவ் பண்ணிட்டு இன்னொரு 200 கேலரிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2 பவுண்டு குறையும். ஆனால் அகெயின் லாங் ரன் இட் வில் நாட் பி ஹெல்த்தி. ஸோ லாங் ரனுக்கு 1 பவுண்டு ஒரு வாரத்துக்குன்றது ஒரு நார்மல். ஏன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 கிலோ குறைப்பீங்க, ஒரு மாதத்துக்கு 2 கிலோ குறைப்பீங்க. நம்ம கிலோகிராமில் சொல்லணும்னா 2 கிலோ குறையும், பவுண்டில் சொல்லணும்னா 4 பவுண்டு குறைக்கலாம் ஒரு மாதத்துக்கு. ஸோ விச் இஸ் ஓகே. ப்ளஸ் நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுடைய பாடி, இந்த தொப்பை குறையிறது, இந்த டபுள் சின் போகிறது எல்லாம் மாறும். ஏன்னா எனக்கே ஃபேஷியலாகவே எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இப்போ எவ்வளோ, இப்போ நான் வந்து 2210 இருக்கேன். என் வெயிட் ஆவரேஜ் பவுண்ட்ஸ் 2210 பவுண்ட்ஸ் இருக்கேன். இப்போ நான் வந்து ஏன்னா நான் போன வாட்டி 160 170 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் குறைச்சேன்னா ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற டபுள் சின், எனக்கு இந்த ஃபிசிக், இந்த இதுவே ஃபேஸே லைட்டாக மாற ஆரம்பிக்கும். இல்ல இப்ப நீங்க குறைக்க ஆரம்பிச்சதுக்கும் இப்பக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 5-6 பவுண்ட்ஸ் குறைஞ்சிருக்கும் நம்ம க்ரூஸ் போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி. 2-3 வாரம் தான் ஆகுது. ஏன்னா இன்னொன்னு ஒன் மோர் திங், இப்ப வினோத் பார்க்கும் போது நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஈஸியா குறையும்னா, அவரோட பாடியோட மெட்டபாலிசம் அப்படி, அவருக்கு ஈஸியா ஹிஸ் பாடி வில் லிசன் டு இட். அதனால ஓகே ஒரு அதனால ட்ரை பண்ணாம எப்படி ஆமா. ஆனா அது டிஸ்கரேஜ்டா இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் இப்ப பண்ணிட்டேன், நானும் பண்ணேன் வினோத், சுகர்லாம் கட் பண்ணேன், எனக்கு குறையலன்னு நினைக்க கூடாதுல்ல. ஒருத்தர் 40-50 பவுண்ட் நான் குறைக்கும் போது, இன்ஃபேக்ட் நான் பர்சனல் ட்ரைனர் கூட போயிருக்கேன் கொஞ்சம் காலத்துக்கு. அப்போனா ஒன்றுமே குறையாது, வெயிட்டே குறையாது, ஆனால் வந்து பாடி டோன் ஆகும். ஸோ அதை நான் பார்த்துருக்கேன். நான் குறைக்கும் போது அதே மாதிரி தான், வெயிட்டே அப்படியே தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு வெயிட் பெருசாக குறையாது, டிராஸ்டிக்காக குறையாது, அப்படியே தான் இருக்கும். லைட்டாக குறையும், ஆனால் வந்து பெருசாக வித்தியாசமே தெரியாது. ஆனால் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இப்போ சயின்டிஃபிக் சொல்கிறாங்க, இப்போவே எனக்கு சேஞ்ச் தெரியுதுன்ற, ஆனால் எனக்கு தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த எஃபர்ட் மட்டும் நம்ம போடணும். இல்ல இப்ப வீடியோ பாக்குறவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க தட் நீங்க சேஞ்ச் தெரியுதுன்னு. ஆனா எனக்கு வந்து சிக்னிஃபிகண்டா அவர் சுகர் கட் பண்ணதுல தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, அவரோட பெல்லி குறைஞ்சிருக்கு. அது வந்து என்னால சிக்னிஃபிகண்டா பார்க்க முடியுது. ஏன்னா யூஸ்வலா ஒரு டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போடும்போது பாத்துருக்கேன். ஆமா, மத்ததெல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் உங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் அப்பர் பாடி கம்மி தான், யூஆர் நாட் தட் பிக் ஹியர். ஆனா உங்க பெல்லி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ வந்து அந்த பெல்லி சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் முகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா கழுத்தை பார்க்க முடியுது. அதுதான் வினோதோடைய ஒரே எங்களோட இதுவே அதுதான். நான் எப்பவுமே யோசிப்பேன், ஏன்னா அந்த நெக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதே ஏன்னா உங்களுக்கு நெக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு சுகர் கட் பண்ணதுக்கு வினோதோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது. சில பேருக்கு மில்க், சில பேருக்கு என்ன வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கு நான் இவென்ச்சுவலி ரஜினி சொன்ன மாதிரி ஆல் வெயிட்டை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரஜினி சொல்லியிருக்காரு, எல்லா வெயிட்டும் கட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த உண்மைலாம் தெரியாது, ஆனா அந்த மாதிரி அது ஒரு நல்ல கான்செப்ட் தான் ஆக்சுவலி. ஆனா அவர் சிக்கனே சாப்பிட மாட்டாரு, எப்படின்னு தெரியல. ரெண்டதான் சாப்பிடுவாரு தெரியல. ப்ரோட்டீனுக்கு மீன் ஒயிட் இல்ல, மீன் சாப்பிட முடியாது. மீன் சாப்பிடலாம். ஒயிட்னா இட்ஸ் நாட் ஒயிட். அவர் சொன்ன கான்செப்ட் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மீட் இஸ் டிஃபரண்ட். இல்ல அவர் சொன்னார் எந்தமே ஒயிட்டா இருக்குறதே சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. சிக்கன் எங்க ஒயிட்டா இருக்கு, பிங்கா தானே இருக்கு. இன்னும் ஒயிட்டா இருக்குல்ல, வெந்த பிறகு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கான்செப்ட். பட் ஆனா மைதா, பால் அது மாதிரி ஐட்டம் அவர் சாப்பிட மாட்டாரு. பால், தயிர், ரைஸ், ஒயிட் ஐட்டம்ஸ், மைதா அதெல்லாம் இல்லாம வீட், ராகி, இட்ஸ் a good. ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம் கட் பண்ணிட்டு பண்ணலாம். அகைன் அது வந்து லைஃப் எது பண்ணாலுமே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வச்சுக்கணும். அப்படிதான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். நம்ம சும்மா ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு நான் இப்படி இருந்துட்டேன், அப்புறம் நம்ம திரும்பியும் நார்மலா இன்னைக்கு திரும்பியும் கோயிங் பேக் டு நார்மல்னா யூ வில் கெயின் பேக் ஆல் த வெயிட். டபுள் த டைம் வளரும், டபுள் த டைம் க்ரோ ஆவீங்க. இப்போ 100 பவுண்ட் 100 கிலோ இருக்கீங்க, நீங்க கஷ்டப்பட்டு 80 கிலோ குறைக்கிறீங்க இந்த மாதிரி சாப்பிடாம, திரும்பி சாப்பிட்டீங்கன்னா திரும்பியும் 120 பவுண்டா போயிடும். ஸோ 120 கிலோ ஆயிடுவீங்க. அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக பண்ணோம். அஜித் சார் குறைஞ்சது வந்து எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா
இந்த நியூஸ்ல சொல்றதெல்லாம் பார்த்தா அவர் வந்து பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றாரு, பிளஸ் லிக்விட் டயட்ல ரொம்ப நாளா இருந்தாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் தட்ஸ் எப்படி பண்ணாலும் நீங்க அது ஒரு நீங்க பேலன்ஸ்டா நீங்க டாக்டர் நியூட்ரிஷன்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா வெயிட் லாஸ் இஸ் அகெயின் வெயிட் லாஸ் வந்து இண்டிவிஜுவல் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அதெல்லாம் பொறுத்து இருக்கு, மெட்டபாலிசம் எப்படி இருக்கு எல்லாம் பொறுத்து இருக்கு. அதனால உங்க டாக்டர் நீங்க நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இதுலலாம் இன்வால்வ் ஆகணும். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்றதை நான் சொன்னேன் என் உடம்புக்கு. இது உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். ஆனால் குட் யூ கன்சல்ட் யூர் நியூட்ரிஷன், யூ கன்சல்ட் யுவர் டாக்டர், தென் டிசைட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அண்ட் வாட் டசன்ட். தேங்க்யூ ஃபார் த மெடிக்கல். மெடிக்கல் கிடையாது. சிரிக்கிறான் விபின். சரி, ஓகே, பாய். தேங்க்யூ. பர்த்டே கார்டு அனுப்பியிருக்காரு சொன்னல. நீ என்ன வேணா பண்ணாம போங்க, என் பையனுக்கு விஷ் பண்ணாம போனீங்கன்னா பாருங்கன்னு சொன்னேன். அது ஏன்னா அவன் பிரசிடென்ட் அவார்டு வாங்குறதுனால அந்த லிஸ்ட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, நான் சைன் அப் பண்ணிருந்தேன். அதுக்கு ஒரு பேஜ் இருக்கு சைன் அப் பண்ண. அப்படியா? அது பர்த்டே அன்னைக்கு வரணும். 2 மாசம் முடிச்சு அனுப்பிட்டாங்க. ஹலோ, வீக்கெண்ட் லஞ்ச் நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரியாணி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுதான் இதில் இருக்கு பாருங்க. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி. இந்த மாதிரி நிறைய வெங்காயம் போட்டு பண்ணால் நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அவிச்ச முட்டை அண்ட் சிக்கன் 65. ஏற்கனவே தவின் சாப்பிட்டு முடிச்சிட்டான். தவினுக்கு வந்து பருப்பு சாதம் பசஞ்சேன், ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கான். அப்புறம் வெள்ளை சாதம், அவனுக்கு பருப்பு சாதம் செய்யறதுக்கு. விவின் வந்து வெள்ளை சாதம் வந்து சாப்பிடுவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ I'm going to eat. Thank you guys for watching this video.